அட போங்க! இந்த ட்ரிக்ஸ் தெரியாம எக்ஸ்ஷூட் எடுக்குறது 10,000 யூசி, 20,000 யூசி, லட்ச யூசி செலவு பண்றீங்களா? 3 எக்ஸ்ஷூட் எடுக்குறது வெறும் 30 யூசிலே எடுக்கலாம். அதுக்கு ஒரு பயங்கரமான டைமிங் டிப்ஸ் இருக்கு. இந்த 3 எக்ஸ்ஷூட்டுமே 30 யூசில எப்படி எடுக்குதுன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி வீடியோ ஃபுல்லா பாருங்க. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணா எப்படி எடுக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியாது. இந்த எக்ஸ்ஷூட் பாருங்களேன். பார்க்கவே எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு பாருங்களேன். அது கல்லு மேல கட்டி வச்சு செம்மையா பயங்கரமா பண்ணி வச்சிருக்காங்க பாருங்களேன். இந்த எக்ஸ்ஷூட் பாருங்களேன். அப்படியே மூவ் பண்ண எந்த மாரி பயங்கரமா பண்ணி வச்சிருக்காங்க பாருங்களேன். இந்த எக்ஸ்ஷூட் தான் பயங்கரமா பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. பயங்கரமா பண்ணி வச்சிருக்காங்க. 3 எக்ஸ்ஷூட்டுமே டெய்லியும் 10 யூசி ஸ்பின் பண்ணலாம். அதோட பார்த்தீங்கன்னா 560 யூசி 10 வவுச்சர் இது பண்ணலாம். நீங்க 20 யூசி ஸ்பின் பண்ணீங்கன்னா, ஒரு கன் அப்கிரேட் பண்ண மெட்டீரியல் குடுக்குறாங்க. 40 இது பண்ணீங்கன்னா, கோல்டு இருக்கு பார்த்தீங்களா? இது குடுக்குறாங்க. 80 ஸ்பின் பண்ணீங்கன்னா, ஒரு ஃப்ரேம் குடுக்குறாங்க. 120 ஸ்பின் பண்ணீங்கன்னா, மினி மெட்டீரியல் குடுக்குறாங்க. 200 ஸ்பின் பண்ணீங்கன்னா, ஸ்டோன் குடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு அனுரா எக்ஸ்ஷூட் இருக்குல்ல, அதுல என்னென்ன ரிவார்ட்ஸ்லாம் இருக்கு பார்க்கலாம் வாங்க. ரிவார்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க. இதுல தான் யுஎம்பி அப்கிரேட் இருக்கு. இங்க பாருங்களேன். ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல் என்ட்ரி பாருங்களேன். வாவ்! என்ன காய்ஸ் இது மந்தரெல்லாம் போட்டு வர மாரி பயங்கரமா பண்ணி வச்சிருக்காங்க. வாவ்! அங்க பாருங்க லாஸ்ட்ல. தேர்ட் லெவல் பாருங்க. ஃபோர்த் வாவ்! அந்த கில் ஃபீல்ட்ல பாருங்களேன். பயங்கரமா பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்தது பாருங்க. இதுல நம்மளுக்கு என்ட்ரி அமௌண்ட் இருக்கும். இதுல பாருங்க. பயங்கரமா பண்ணி வச்சிருக்காங்க. ஃபைனல் ஃபார்ம் டேக் இருக்கு. அவுட்ஃபிட் இருக்கு. வாவ்! இங்க பாருங்க. இதான் ஃபைனல் ஃபார்ம். அந்த போட்ல போறது. இதுல 3 கேட்டகரி குடுத்துருக்காங்க. சம்மன் பண்றது. அங்க பாருங்க சம்மன். வாவ்! என்ன காய்ஸ் அது அனிமேஷன் இது. அந்த மாரி பயங்கரமா பண்ணி வச்சிருக்காங்க. உங்ககிட்ட 1000 காயின்ஸ் இருந்துன்னா 2 எக்ஸ்ஷூட் இருக்கு. மேல், ஃபீமேல் அது எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 2 மேல இருக்கு பார்த்தீங்களா? டேஸ்ல குடுத்துருக்காங்க. உங்களுக்கு எத்தன நாளைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்ஷூட் முடிய போகுது பார்த்தீங்களா? அது வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 500 இருந்துச்சுன்னா அப்கிரேட் யுஎம்பி எடுத்துக்கலாம். இங்க பாருங்க யுஎம்பி. செகண்ட் லெவல் வாவ்! அங்க பாருங்க. கிரனேட் வாவ்! என்ன இது கம்பியா வருது. இங்க பாருங்க தேர்ட் லெவல். வாவ்! அங்க பாருங்களேன். எக்ஸ்ஷூட்ல ஹோல்ஸ் வந்து இதுலயும் ஹோல்ஸ் இருக்கு பாருங்களேன். கில் ஃபீல்டு. என்ன காய்ஸ் ஹிட் எஃபெக்ட். பயங்கரமா பண்ணி வச்சிருக்காங்க இதுல. ஃபைனல் ஃபார்ம். இதுல 3 கேட்டகரி குடுத்துருக்காங்க. வாவ்! அங்க பாருங்க. யுஎம்பி எப்படி எடுக்குது. இங்க பாருங்க. இது பாருங்க. வாவ்! ஷூட் பண்றது. திரும்ப வாவ்! அங்க பாருங்க. லூட் கிரேட். என்ன காய்ஸ் இது ஒரு ஸ்டாச்சு மாரி பண்ணி வச்சிருக்காங்க. 500 காயின்ஸ் இருந்தா கிளைடர் எடுக்கலாம். 200 இருந்துச்சுன்னா எமோட். வாவ்! அங்க பாருங்க எமோட்ட எந்த மாரி பயங்கரமா பண்ணி வச்சிருக்காங்க. இன்னொரு 200 இருந்துச்சுன்னா இன்னொரு எமோட் எடுக்கலாம். அப்கிரேட் பாருங்க. மால்டோ கிரனேட். 50 இருந்துச்சுன்னா கிரனேட் எடுக்கலாம். 50 இருந்துச்சுன்னா மால்டோ எடுக்கலாம். காய்ஸ் இதுல பெட்டு குடுத்துருக்காங்க. இங்க பாருங்க 300க்கு. இதனோட எமோட்ட பார்ப்போமா? வாவ்! அங்க பாருங்க. வாவ்! பயங்கரமா பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்தது யுஎம்பில யூஸ் பண்ணக்கூடிய அட்டாச்மெண்ட் எல்லாத்தையுமே குடுத்து வச்சிருக்காங்க. இங்க பாருங்க 10 இருந்துச்சுன்னா கோல்டு எடுத்துக்கலாம். 80 இருந்துச்சுன்னா ஸ்டோன் எடுத்துக்கலாம். செகண்ட் எக்ஸ்ஷூட் போயிடலாம் வாங்க. இங்க பாருங்க எக்ஸ்ஷூட்டுக்கு. இந்த எக்ஸ்ஷூட் தான் வேற மாரி பயங்கரமா பண்ணி வச்சிருப்பாங்க போல இருக்கு. இங்க பாருங்க என்ட்ரில 3 கேட்டகரி குடுத்து வச்சிருக்காங்க. இங்க பாருங்க. வாவ்! இங்க இத பாருங்க. என்ட்ரி செம்மையா பண்ணி வச்சிருக்காங்க. தரமா பண்ணி வச்சிருக்காங்க. யாவ்! இத பாருங்க. இங்க பாருங்க கில் ஃபீல்டு. பயங்கரமா பண்ணி வச்சிருக்காங்க. இது இன்னொரு என்ட்ரி எமோட். இது பாருங்களேன் 2 என்ட்ரி எமோட் இருக்கு. வாவ்! இது ஒரு என்ட்ரி. ஃபைனல் ஃபார்ம். இதுல 3 கேட்டகரி குடுத்து வச்சிருக்காங்க. இங்க பாருங்க. வாவ்! இதுல 5 குடுத்து வச்சிருக்காங்க. இங்க பாருங்க. எக்ஸ்ஷூட்லாம் இப்படி பண்ணி வச்சிருக்கணும். இங்க பாருங்க. வாவ்! பேக் வியூவே எந்த அளவுக்கு பயங்கரமா பண்ணி வச்சிருக்காங்க பாருங்களேன். வாவ்! ஃபர்ஸ்ட் லெவலுக்கும், லாஸ்ட் லெவலுக்கும் பாருங்களேன். என்ன காய்ஸ் இது? என்ன ஒண்ணுமே புரியல. அந்த மாரி டிஃபரண்டா இல்ல மாரி பயங்கரமா பண்ணி வச்சிருக்காங்க. உங்ககிட்ட 1000 காயின்ஸ் இருந்துச்சுன்னா இந்த எக்ஸ்ஷூட் எடுத்துக்கலாம். 500 இருந்துச்சுன்னா இங்க பாருங்க மெத்திக்கு பாருங்க. வாவ்! எமோட்டோட வேற மாரி பயங்கரமா பண்ணி வச்சிருக்காங்க. இன்னொரு 500 இருந்துச்சுன்னா இன்னொரு மெத்திக்கு எடுத்துக்கலாம். இன்னொரு 500 இருந்துச்சுன்னா இங்க பாருங்க. இந்த எக்ஸ்ஷூட்ல பார்த்தீங்கன்னா 3 மெத்திக் அவுட்ஃபிட் குடுத்துருக்காங்க. அதோட எமோட்டும் சேர்த்து. ஹெட் கியர் 250, ஹெட் கியர் 250, இன்னொரு ஹெட் கியர் 250, கிளைடர் பாருங்க 500. இந்த கிளைடர் நம்ம 2 கேட்டகரி யூஸ் பண்ணலாம். ஒண்ணு இந்த மாரி பறக்கிற மாரி யூஸ் பண்ணலாம். இன்னொன்னு இங்க பாருங்க. இந்த மாரி யூஸ் பண்ணலாம். 2 கேட்டகரியா இங்க பாருங்க. ஒரு கிளைடர் தான். ஆனா நம்ம 2 கேட்டகரி யூஸ் பண்ணலாம். இன்னொரு 150 இருந்துச்சுன்னா இன்னொரு கிளைடர் யூஸ் பண்ணலாம். இன்னொரு 150னா இன்னொரு கிளைடர். வேற கிளைடர் குடுத்துக்கலாம். ஒரே மாரி தான் இருக்கு. 400 இருந்துச்சுன்னா பேக் லெவல் 1, லெவல் 2,
லெவல் 3. 50 இருந்துச்சுன்னா ஆர்னமெண்ட் எடுத்துக்கலாம். 50 இருந்துச்சுன்னா கிரனேட் எடுத்துக்கலாம். 200 இருந்துச்சுன்னா எமோட்ட பாருங்கங்க. வாவ்! என்ன கைஸ் எமோட் இது மியூசிக்ல வர மாரியே இருக்கு. இன்னொரு 200 இருந்துச்சுன்னா இன்னொரு எமோட் எடுக்கலாம். 10 இருந்துச்சுன்னா கோல்டு எடுக்கலாம். 80 இருந்துச்சுன்னா ஸ்டோன் எடுக்கலாம். 3வது எக்ஸூட் போய்க்கலாம் வாங்க. எக்ஸூட்னா எக்ஸூட் தரமான எக்ஸூட். உங்ககிட்ட 1000 காயின்ஸ் இருந்துச்சுன்னா இந்த எக்ஸூட் எடுத்துக்கலாம். 500 இருந்துச்சுன்னா இங்க பாருங்க மெத்திக் எமோட். வாவ்! அங்க பாருங்க. எமோட்ட பாருங்க கைஸ் அவுட்ஃபிட்டுக்கு ஏத்த மாரி தரமா பண்ணி வச்சிருக்காங்க. இன்னொரு 500 இருந்துச்சுன்னா இங்க பாருங்க மெத்திக்க. என்ன காய்ஸ் கையில பாம்பெல்லாம் வருது. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க பிஜிஎம்ஐ தெரிச்சு வச்சிருக்கீங்க. இன்னொரு 500 இருந்துச்சுன்னா இங்க பாருங்க. வாவ்! என்னது இது? ஆஹா மேப்பு ப்ளூ பிரிண்டா? டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? பயங்கரமா பண்ணி வச்சிருக்கீங்க. இன்னொரு 250 இருந்துச்சுன்னா ஹெட் கியர் எடுக்கலாம். இன்னொரு 250 ஹெட் கியரு. இன்னொரு 250 ஹெட் கியரு. இன்னொரு 250 கிளைடர் எடுக்கலாம். இந்த கிளைடர் வந்து நம்ம 2 கேட்டகரி யூஸ் பண்ணலாம். இங்க பாருங்க. ஒண்ணு ஸ்டெப்பு மாரி இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாரி யூஸ் பண்ணலாம். இன்னொன்னு பறக்கிற மாரி யூஸ் பண்ணலாம். இங்க பாருங்க. ஒரு கிளைடருக்கு 2 மெத்தட் குடுத்துருக்கு. இன்னொரு 200 இருந்துச்சுன்னா ஹெல்மெட்டு. இன்னொரு 200 இருந்துச்சுன்னா பேக் பேக். இங்க பாருங்க. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. அவுட்ஃபிட்ல இருக்கிற மாரியே தெரியலையே! அந்த மாரி பயங்கரமா பண்ணி வச்சிருக்காங்க. 50 இருந்துச்சுன்னா ஸ்மோக் எடுக்கலாம். 150 இருந்துச்சுன்னா மீலி எடுக்கலாம். 200 இருந்துச்சுன்னா எமோட். இங்க பாருங்க எமோட்ட. எந்த மாரி பயங்கரமா பண்ணி வச்சிருக்காங்க. அவுட்ஃபிட்டுக்கு ஏத்த மாரி எமோட் கலர்ஸ்ல பண்ணி வச்சிருக்காங்க. வாவ்! வேற மாரி இருக்கு. பெட்டோட அங்க பாருங்க எமோட்ட. செம்மையா இருக்கு. ஜெய் ஜெய்! அங்க பாருங்க கோல்டு பெட்டுக்கு அப்படியே தடவி விடுற மாரி பயங்கரமா பண்ணி வச்சிருக்காங்க. 10 இருந்துச்சுன்னா கோல்டு எடுக்கலாம். இன்னொரு 80 இருந்துச்சுன்னா ஸ்டோன் எடுக்கலாம். இந்த மாரி பிஜிஎம்ல யூஸ்ஃபுல்லான கன்டென்ட்க்கு நம்ம சேனல ஃபாலோ பண்ணி தெரியாதவங்களுக்கு கேமர்ஸ் பண்ணிட்டு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க.